இருக்கலாம். ஆனா எங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணு புத்திசாலி தெரியுமா? ஐயோ சம்பந்தி, நான் பொண்ணு பார்க்க வந்த இடத்துல காப்பி கேன தூக்கிட்டு வந்தல உங்க பொண்ணு, அத சொன்னேன். அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ணு பாக்குற எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, அதான் நாங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு இப்படி எடுத்துட்டு வர சொன்னேன். உங்க வித்தியாசத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. மாட்டை ஓட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு மாட்டோட கொம்புல ஸ்டேரிங்க மாட்டி பட்டக்ஸ்ல சைலன்சரை சொல்லி ஓட்டிட்டு வந்து ஆளாச்சே. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு காமெடி பண்ணிருக்காரு, அத பார்த்து சிரிக்காம ஏதா பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்லுங்க மாப்பிள, என் பொண்ணு போடுற காப்பிய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. சும்மா துரத்தி துரத்தி அடிப்பீங்க. ஆய முறி. ஏமா சோதா, கேனை இப்படியே வச்சுட்டீங்களா? எப்படி போய் மாப்பிளைக்கு தட்டுல காப்பிய வச்சு போய் குடு. மாப்பிளைக்கு புற ஏறிட்டு இருக்கு, நீ பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. மாப்பிளை தலையில தட்டு. அவர் தலையில எங்க தட்டு? என் கையில தான் இருக்கு தட்டு. அட என்னமா நீ நேரம் கட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு, இதுக்கெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கம்மா. மாப்பிளைக்கு புறையாருது இல்ல, மாப்பிளை தலையில ஓங்கி தட்டு. ஆஹா, மாப்பிளை வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சு, அப்படின்னா பொண்ணு புடிச்சு போயிருச்சுன்னு தான் அர்த்தம். அப்புறம் என்ன சம்பந்தி, சட்டு புட்டுல தட்டை மாத்திர வேண்டியது தானே. என்ன மாப்பிள, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அதான் வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு கண்ணை கச்சிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையா லட்சணமா இருங்க. அட என்ன மாப்பிள, நான் என்னமோ பொண்ணு மாதிரி என்னையே மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல தானே பொண்ணு இருக்கு, முதல்ல அவளை பாருங்க. அதானே அண்ணா, பொண்ணை பாருங்க. ஆஹா, என்ன ஆச்சரியமா இருக்குது. கில்லாதான் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க, மாப்பிளைக்கு தொட்ட பக்கமெல்லாம் ரத்தம் வருது. கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடியாரு. ரொம்ப வலிக்குதுமா. அதுக்கு வாயில உடைச்சிருவேன். இதுக்கு மேல உடைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஏடா ஊருக்குள்ள பெரிய சண்டையர் மாதிரி மீசையில முறுக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப என்னடா ஆச்சு? இது ஒட்டு மீசடி. நான் முறுக்கிட்டு தெரியுவேன், அதை எடுத்து பையில வச்சுக்கிட்டு தெரியுவேன். ஒரு மீசையை வச்சுக்கிட்டு நான் வீரன், நீ எப்படி பிடிபட்டுவேன்? என்ன அம்மா பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன தடிச்சு உன் காது என்ன டமாரமா? நாங்க 2 பேரும் வாய் கிளியிற அளவுக்கு கத்தி பேசுறோம், என்ன பேசுறீங்கன்னு கேக்குறேன். சம்பந்திமா, ரகுவுக்கு சோதாவை பிடிச்சிருச்சா? ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில். அம்மா, நான் ரகு கூட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட தனியா பேசணும். ஏதோ சின்னஞ்சிருச்சு பேசணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த ரூம்ல போய் பேசுவாங்க. அது வரைக்கும் நம்ம இந்த ரூம்ல பேசுவோமா? அது எடுத்துட்டு அக்கல வச்சுவா. சம்மதிக்க மாப்பிள மாதிரி மூஞ்சி முகர எல்லாம் ரத்தம் வரணும் போல இருக்குது. சின்ன வயசுல உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அந்த வயசுலயாவது உன் மூஞ்சில முழிச்சிருக்கா. இப்ப பார்க்க படு பயங்கரமா இருக்க. இங்க மட்டும் என்ன வாழுதான். சரி சரி, கொஞ்ச காலம் சொன்னா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரகு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் கூட படிக்கிற ரவின்ற பையனை நான் லவ் பண்றேன், அவனை என்ன லவ் பண்றான். பரவாயில்ல, அவனை நீ லவ் பண்ணு, ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும். அது எப்படி ரகு முடியும்? வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை லவ் பண்றேன். நீ எவனவனா லவ் பண்ணு, யாரு கூட வேணா ராத்திரில தங்க, ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் ரகு. இந்த காலத்துல உன்ன மாதிரி புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். சரி சரி, ரவி வெளில வெயிட் பண்ணுவான், நான் போயிட்டு வரேன். ஏதோ படத்துல வர டைலாக் காமெடியா இருக்கேன்னு சொன்ன, இதா சாக்குன்னு நீ அவன் கூட ஓட பாக்குறியா? அவன் கூட உன்னை பார்த்த 2 பேரையும் சேர்த்து வெட்டுவான், இல்ல தனியா வெட்டுவான்.
சும்மா விசில் அடிச்சுட்டே இருக்கிறீங்க? அந்த பக்கம் வாங்கல, சும்மா ஜாலியா பேசலாம். எனக்கு ஜாலியா பேசலாமா? என்ன பார்த்தா ஆபாயில் சாப்பிடுற மாதிரி தெரிஞ்சு கொடுக்கு. வேண்டாம் 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 மாமா விட்டு மாமா. ரவி ரவி ரவி, நீ எங்க என்ன விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா போக மாட்டேன் சோதா. 6 மணிக்கு மேலதான் அலைமேல வர சொல்லிருக்கா. அது வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். ரவி, உனக்கு எந்த நேரத்துல விளையாடணும்னே தெரியாதா? ஏன் தெரியாது? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதியார சொல்லிருக்காரு. புரியாம பேசாத ரவி. ஏண்டி புரியாம பேசுறேன்னு சொல்றேன்? அது அந்த டைரக்டர் காதுல வந்துன்னா சாயந்தரம் வரைக்கும் ஒன்பது கேட்டு உயிரை எடுப்பான். என்ன சார் ஒன்பரா பாத்தியா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசி பழகுற? நானே சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? சோதா, நீ சிக்கல்ல மாட்டினாலும் சரி, சிதம்பரத்துல மாட்டினாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச லாயர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் உன்னை ஜாமீன்ல எடுத்துறேன். ஐயோ, இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறத நீ எப்பதான் நிறுத்த போறியோ? ரவி, எனக்கும் எங்க மாமா பையன் ரகுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. என்னது நிச்சயமாயிடுச்சா? ஏண்டி சோதா, நீங்க நானும் லவ் பண்றது ஒப்ப கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே? சொன்ன ரவி, அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அப்பா, இப்போ எதுக்குப்பா என்ன கல்யாணம்? நான் படிக்கிறேனே. ஏடி, உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, இப்ப வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. செருப்பு பிஞ்சு போயிடும். இல்லப்பா, என்ன ரவின்னு ஒருத்தர் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. என்னது? ரவின்னு ஒருத்தன் உன்னை சின்சியரா லவ் பண்றானா? வேற நேரத்துல வந்து திருப்பி காட்டானா? அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்ன சொல்ற? ஆமாமா, என்ன ரவின்னு ஒருத்தர் லவ் பண்றாரு. என்னது? ரவின்னு ஒருத்தர் லவ் பண்றாரா? ஐஸ்வர்யா ராய்க்கு அரேஞ்ச் மேரேஜ். உனக்கு லவ் மேரேஜா? வேலைக்கு போய் பாருடி. இப்படிதான் நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா எங்க வீட்டுல யாருமே நம்ப மாட்டேன்றாங்க ரவி. நான் நம்புறேன் சதா. சாரி சோதா, நான் நம்புறேன். ஆமா, பெருசா என்னமோ பஞ்சு டைலாக் பேசுற மாதிரி அவனே கை தட்டுன்னு வரான். ஐயோ ரவி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் இங்க வரத்துக்குள்ள தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறா. ஏண்டி, இவ்வளவு நாளா என் கூட பழக வேண்டியது, கொஞ்சம் வாட்ட சாட்டமா கலரா புதுசா வந்தா என்ன கைட்டி விட்டுட்டு அவனை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதா? இதான் உன் பழப்பா? இல்ல ரவி, அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற என் மாமா பையன் ரகு. என்ன சோதா, நீ லவ் பண்ற பையன் இவன் தானா? பரவாயில்ல, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்கும். இவ பக்கத்துல நான் இல்ல, இவன் நின்னா கூட அழகாதான் இருப்பான். என்னடா சொல்ற? கண்ண மூடாத. கண்ண மூட, கண்ண சொல்லடி. இவனை லவ் பண்றப்போ கண்ணை திறந்துகிட்டு தானே லவ் பண்ண. இப்ப மட்டும் மூடுற, கண்ண சொல்லடி. படத்துல ஃபைட் சீன் வந்தா என்னடா பண்ணுவீங்க? ஜாலியா கை தட்டி விசில் அடிப்பேன். அதே மாதிரி இவனை அடிக்கிற ஊர் அடிக்கும், நீ கை தட்டி விசில் அடிக்கணும். இல்லனா அவனை சொருகிடுங்கடா. கை தட்ட நான் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அப்படின்னு பஞ்ச் சவுண்ட் குடுக்கல, அவனை போட்டு தள்ளுடுங்கடா.